Hello, greetings to you, my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AEEE எக்ஸாம் பத்தி தான் my dear students பார்க்க போறோம். அதாவது நம்ம அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் இந்த காலேஜை பத்தி தான் நம்ம வந்து டீடைல்டா பார்க்க போறோம். நம்ம வந்து JEE எக்ஸாம் IITs தாண்டி NITs தாண்டி அதர் தன் பிரைவேட் காலேஜஸ் NIRF ரேங்கிங்ல டாப்ல இருக்க காலேஜஸ் அதையுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த காலேஜில் சேர விருப்பம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்க சொல்லலாம் தான் இந்த வீடியோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதில் வந்துட்டு கம்ப்ளீட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு இப்போ டீட்டெயில்டாக சொல்கிறேன். வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த காலேஜ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஆரம்பித்தது கோயம்புத்தூரில் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் அவங்க நிறைய பிரான்ச்சஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கோர்ஸுமே அவைலபிலிட்டியாக இருக்கிற காலேஜ் கோயம்புத்தூர் தான். குறிப்பாக ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வந்து இந்தியாவிலேயே ரொம்ப மினிமம் காலேஜஸ்ல மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுவே வந்துட்டு நம்ம அமிர்தால இருக்கு. கோயம்புத்தூர்ல தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜ் ஒரு சூப்பர்பான காலேஜ்னு சொல்லலாம். ஸோ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து மற்ற இடத்துல இருக்கிறது பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படலாம். எங்கெங்கெல்லாம் இப்போ நாகர்கோயில் இருக்கு. ஸோ கோயம்புத்தூர், நாகர்கோயில், சென்னை இது வந்து நமக்கு பக்கத்துலேயே இருக்கிறது. இன்னும் பெங்களூருமே வந்துட்டு நமக்கு பக்கம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மற்ற இடம்லாம் கொஞ்சம் தூரம். ஸோ நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் எல்லாமே காட்டுறேன் எங்கெங்கே என்னென்ன கோர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குன்ட்டு. மேபி உங்களுக்கு இது JEE செட் ஆகலைன்னா நீங்கள் AEEE எழுதலாம். JEEயோட கம்பேர் பண்ணுறப்ப AEEலாம் ஒரு விஷயமே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வாங்க. ஸோ இந்தந்த கோர்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொன்னேன். அதாச்சும் கேம்பஸஸ் அண்டு பிரான்ச்சஸ். இதில் CBEங்கிறது நமக்கு வந்து கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், அதுலேயே மெடிக்கல் இன்ஜினியரிங், ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங் எல்லா கோர்ஸுமே இருக்கும். அதுவே மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை CHEல கூட பார்த்தீங்கன்னா எல்லா கோர்ஸுமே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ரோபோட்டிக்ஸ் இல்லை, சிவில் இல்லை, கெமிக்கல் இன்ஜினியரிங் இல்லை, அதுவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் CSE இருக்கு. இந்த ஒரு 4 கோர்ஸ் தான் இருக்கே தவிர நிறைய கோர்ஸ் சென்னையில் கூட இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கோயம்புத்தூர்ல தான் நிறைய கோர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு. மற்ற நீங்கள் எல்லா பிரான்ச்சையும் கம்பேர் பண்ணுறப்ப நாகர்கோயிலில் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கு. நாகர்கோயில் வந்து ஒரு சின்ன பிரான்ச் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மற்ற எல்லாத்தோட கம்பேர் பண்ணுறப்ப CBE தான் கெத்து. அது இல்லாமல் நம்ம ஊரில் இருக்குது. இவங்க வந்து 50% கோட்டா வந்து நம்ம ஹோம் ஸ்டேட் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு வேற தர்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஆடட் அட்வான்டேஜ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது படிக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க, குறிப்பாக இந்த ஏரோஸ்பேஸ், ரோபோட்டிக்ஸ் இந்த மாதிரி இதில் ஆர்வம் இருக்கிறவங்க இந்த காலேஜ் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். இந்த காலேஜ் நீங்கள் சேர்றதுக்கு AEEE எக்ஸாம் எழுதணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுலேருந்து அவங்க 70% சீட்ஸ் அப்படி ஃபில் பண்ணுவாங்க. மிச்சம் இருக்க JEE Mains 2025 அவங்க வந்து 30% சீட்ஸ் ஃபில் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க சொல்லுவாங்க இந்த பர்சன்டேஜ் வரைக்கும் இருந்தால் நாங்கள் JEE Mains ரிசல்ட் எடுத்துப்போன்ட்டு. நீங்கள் ஜான்வரி அட்டெம்ப்ட், ஏப்ரல் அட்டெம்ப்ட் ரெண்டும் எழுதியிருந்தா கூட ரெண்டுத்துல அவங்க வந்து எதில் பெஸ்ட் மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை தான் எடுத்துப்பாங்க. நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம். சார் நான் ஜான்வரியில நிறைய மார்க் எடுத்திருந்தேன், இப்போ ஏப்ரல் அதை விட நிறைய மார்க் எடுப்பேன்னு நினைச்சு எழுதுனேன், ஆனா கடைசியில் குறைஞ்சிருச்சு சார், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா இவங்க வந்து ஜான்வரி அட்டெம்ப்டே தான் எடுத்துப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். குறைஞ்ச மார்க் அதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க, பெஸ்ட் தான் எடுத்துப்பாங்க. ஸோ அதனால நீங்க அதுல வந்து பயப்பட வேண்டாம். இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இதுக்கு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். PCM, PCMB எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துருக்கலாம். இது வந்து இன்ஜினியரிங்னால PCM இருக்கணும், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் மார்க்ஸ். இந்த குவாலிஃபைங் மார்க்ஸில் மினிமம் அக்ரிகேட் அதாச்சும் PCM மூணுத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து 60% வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் 55% ஒன்னொன்றுலையும் மினிமம், அதாச்சும் இண்டிவிஜுவலாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்லையும் வந்துட்டு 55 கீழே நீங்கள் போயிடக்கூடாது. நீங்கள் ஒன்றுத்துல 50 எடுத்துட்டு இன்னொன்றுல 80 எடுத்து ஆவரேஜாக நீங்கள் வந்து 60 கொண்டு வந்துருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து 55% மார்க்ஸ் இண்டிவிஜுவலாகவும் இருக்கணும், ஓவரால் 60% மேலே இருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் AEEE எக்ஸாம் அப்படின்னா JEE எக்ஸாம் ஏதோ ஒன்று நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஏஜ், இவங்க வந்து மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 2003 2009, அதாச்சும் 20 வயசு 21 வயசுல கூட இப்போ யாராச்சும் படிக்கணும்னு ஆசைப்பட்டு வரவங்களுக்கு அவங்களும் சேரலாம் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12th 2024 இவங்க வந்து 2 வருஷம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்று முன்னாடி வருஷம், இந்த வருஷம். அதுக்கும் முன்னாடி இருக்கிறவங்க இவங்க வந்து சேர்த்துக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன சார் நீங்கள் 21ன்னு சொன்னீங்க அப்படின்னா, அதாச்சும் இந்த டுட்டோரியல் சென்டர்லாம் போயிட்டு இப்போ பாஸ்ட் அவுட் ஆனவங்க அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு 20 வயசுன்னு டுட்டோரியல் போயிட்டு 10th 12th எழுதுற எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்க வந்து ஒரு சான்ஸ் தராங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.
இப்போ பார்த்தீங்கன்னா, அட்மிஷன் ப்ரொசீஜர் நான் முன்னாடியே சொன்ன மாரி தான் AEEE 2025 அது எழுதுனா தான் நீங்க வந்து இங்க வந்து அப்ளை பண்ண முடியும். அப்படின்னா JEE Mains 2025 இது 2த்த வச்சு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் அம்ரிதா சென்ட்ரலைஸ்ட் சீட் அலாட்மென்ட் ப்ராசஸ். இதுக்கு நீங்க வந்து தகுதி ஆவீங்க. ஒன்ஸ் நீங்க அந்த எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம், அத வச்சு நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அதுக்கு +2 ஈக்குவலன்ட் எக்ஸாமினேஷன் எல்லாமே நீங்க வந்து சப்மிட் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முக்கியமா இருக்கிறது இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2 1/2 ஹார்ஸ் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் 150 மினிட்ஸ். மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷும் கேட்குறாங்க. மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். டோட்டல் மார்க்ஸ் வந்து 300. ஒரு கொஸ்டினுக்கும் அவங்க வந்து 3 மார்க்ஸ் வச்சிருக்காங்க. நெகட்டிவ் மார்க்கும் உண்டு -1. அதுவே விஐடி ட்ரிபிள்இல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இல்ல. அது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நீங்க கெஸ் வந்துட்டு ஜாலியா பண்ணலாம். இங்க வந்துட்டு அப்படி பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் ஆப்படிக்கிற மாதிரி நெகட்டிவ் மார்க் வச்சிருக்காங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு ஸ்லாட்ஸ் இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகுங்கிற மாதிரி தான் சொல்லிருக்காங்க. ஒரு இடத்துலயும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்களோ அதை பொறுத்து மாறும். அதை வந்து அவங்க முன்னாடியே நாங்கள் வந்து சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு மார்க்ஸ். அதாச்சும் மேக்ஸ்ல மொத்தம் 40 மார்க்ஸ் இருக்கு. ஸோ 120 அடுத்து 30 25 5 இது எல்லாத்தையும் நம்ம செக்ரிகேட் பண்ணோம்னா நமக்கு 300 மார்க்ஸ் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷும் கேட்குறாங்க. ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஜேஇ மெயின்ஸோடலாம் கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா இவங்க இங்கிலீஷு இது விஐடி ட்ரிபிள்இ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்டிடியூடு அவங்க கம்பேரிட்டிவ்லி நிறைய கேட்குறாங்க. ஏன் இதெல்லாம் கேட்குறாங்கன்னு எனக்கு தெரில. இங்கிலீஷ்லாம் காம்படிட்டிவ் ஒரு இந்த மாதிரி எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ஏதோ பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அப்படினால 5 கொஸ்டின்ஸ் தான் அது வச்சிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஜேஇ மெயின்ஸ் மாதிரி இதை வந்து கம்பேர் பண்ண முடியாது. இது பேசிக்கலி கொஞ்சம் கீழே தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் நோட் நீங்கள் எக்ஸாம் ஹால் போகிறப்ப இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் நோட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னதுன்னா AEEE எக்ஸாமு 2 தடவை வைப்பாங்க. ஒன்று வந்து பிப்ரவரி மந்த் வைப்பாங்க, இன்னொன்று வந்து ஏப்ரல் மந்த் வைப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். phase 1 phase 2ன்ட்டு நீங்கள் phase 1 எழுதிட்டு திரும்ப phase 2 எழுதலாம். ஆனால் நீங்கள் வந்து ₹600 எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி எழுதாமல் நீங்கள் மேபி நான் அப்ளை பண்ண சார் நான் எழுதலை இப்போ திரும்பினாலுமே நீங்கள் 600 பே பண்ணுற மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாமே அவங்க முன்னாடியே உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு மெயில் உங்களோட நம்பருக்கும் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா 1200. இதே ப்ளஸ் ஜேஇமே நீங்கள் பண்ணாலுமே 1200. ஜேஇ மார்க் மட்டும் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அந்த பர்சன்டேஜ் மட்டும் வச்சு அப்ளை பண்ணுறீங்கன்னா ₹500 தான். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து ஆன்லைன் தான். நீங்கள் வந்துட்டு எதுவும் டைரெக்டாக போயிட்டு பேமெண்ட்லாம் பண்ணுறாதீங்க. ஸோ இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இவங்களோட புக்லெட் இதே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் தான் சொல்லியிருக்காங்க 3 மார்க்ஸ் -1 வந்துட்டு நெகட்டிவ் மார்க்ஸ். உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? இப்போ விசிபிளாக இருக்கலாம் மைடியா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் அவார்டட் ஃபார் ஈச் கரெக்ட் ஆன்சர் -1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த ஒரு நோட் புக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அது எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதுக்கப்புறம் ஸ்லாட் புக்கிங் இதெல்லாம் பார்த்துக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இது வந்து ஆன்லைனில் அவைலபிலிட்டியாக இருக்குது. நீங்கள் பார்த்துக்கலாம். சிபிடி எக்ஸாம் தான், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். கோட் ஆஃப் கான்டாக்ட் அதுக்கப்புறம் 2025 ரிசல்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பும் வந்து உண்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஸ்காலர்ஷிப் இந்த ஃபீஸ் இப்போ வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் காஸ்ட்லி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் நல்லாவே காஸ்ட்லி தான். ஏன்னா நீங்கள் 4 இயர்ஸ் முடிக்கிறதுக்குள்ளார மினிமம் 10 lakhs வந்துடும். 10 to 14 lakhs ஆவரேஜாக வாங்கிடுறாங்க. ஆனால் ஸ்காலர்ஷிப் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. சில ஃபீ வெய்வர்ஸ்க்கு நீங்கள் டாப் ரேங்கிங்கில் வரீங்க, ஜேஇ மெயின்ஸாக இருந்தாலும் சரி AEEயும் நீங்கள் ஒரு டாப் ரேக்கராக வரீங்கன்னா உங்களுக்கு ஃபீ வெய்வர்ஸாக உங்களுக்கு வந்து நிறையா ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரிலாம் தருவாங்களாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஏஇடி இங்கே வந்து கோர்ஸ் பேர் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கீழே AEEE, ஏஇடி, ஏஇடிஎம் இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸுக்கெல்லாம் இவங்க வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் ₹1.5 லட்சம் வாங்குறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் ஃபஸ்ட் இயர். அதுக்கு 2வது வருஷம் 3 lakhs கிட்ட வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து 4 lakhs. எப்படி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த கோர்ஸ் நீங்கள் கோயம்புத்தூரில் எடுத்து படிச்சீங்கன்னா காஸ்ட்லி தான். 14 lakhs கிட்ட வந்துருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது காலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப
ரிச் ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்க முடியுங்கிற மாதிரி தான் இவங்க வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு விசிபிளாக தெரியுதான்னு தெரில. உங்களுக்கு தெரிலனா எனக்கு மறக்காமல் கேளுங்க. நான் வந்துட்டு வாட்ஸ்அப்புக்குள்ள எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வெப்சைட்டில் தேடினாலும் கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இவ்வளோ காசு கட்டுறதுக்கு வர்த்துன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க வெப்சைட்லேயே போய் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சிடிசி 9.08 லேக்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஈஸியாகவே வாங்கிடலாங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஹையஸ்ட் சிடிசி நீங்கள் டாப் ரேங்கிங்கில் டாப் ஸ்கில்டோடு இருக்கிறப்ப 56 லேக்ஸ் வரைக்கும். ஸோ அந்தந்த இப்போ 56 லேக்ஸ் தர அளவுக்கான கம்பெனிஸ் வராங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது நம்ம கையில் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ காசு செலவு பண்ணுறீங்க. அதை வந்துட்டு எப்பொழுதுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அஸ் வெல் அஸ் 92% ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க வெப்சைட்டில் அவங்களே கொடுத்துருக்கிறது. அதனால் மேக்ஸிமம் ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு நம்புவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பட் நிறைய பேர் அமிர்தா பார்த்தீங்கன்னா நம்ம டாப் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்லையுமே யூனிவர்சிட்டிஸில் டாப் 7th பிளேஸில் இருக்குது. இன்ஜினியரிங் காலேஜ் வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 38th பிளேஸில் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு 50க்குள்ளார வருதுனாலே அந்த காலேஜ் ஒரு நல்ல காலேஜ்னு தான் அர்த்தம். அதுவும் வந்து நம்ம கோயம்புத்தூர் பிரான்ச் தான், மற்ற காலேஜ் கூட கிடையாது. அதனால தான் நீங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சருமே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பெங்களூர் தான் ரொம்ப அதிகம் ஃபீஸ் வரி கம்பேர் பண்ணுறப்ப. ஏன்னா இங்கே 275, இங்கே வந்து 290 வாங்குறாங்க. சென்னை கூட கம்மியாக இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நாகர்கோவில் கம்மி. மற்ற இடத்தோட கம்பேர் பண்ணுறப்ப கோயம்புத்தூரில் தான் எல்லா கோர்ஸும் இருக்குது. காசும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நீங்கள் இது வந்து செக் பண்ணிக்கலாம். இதுலேயே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஃபீ டைப் ஸ்லாப் 1ங்கிறது செமஸ்டர் 1 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. எல்லா கோர்ஸுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வருது அப்படின்னு பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அவைலபிலிட்டி கிடைக்கலாம். நீங்கள் ஒரு எஸ்டி கேட்டகரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா எப்படி வந்து இயர்லி உங்களுக்கு 30,000 to 40,000 கண்டிப்பாக உங்களுக்கு வர்றதுக்கான, ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. நீங்கள் அது உங்கள் காலேஜை புஷ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் விட்டீங்கன்னா வேறு யாரோ ஒருத்தவங்க தான் யூஸ் பண்ண போகிறாங்க. உங்களோட உரிமை அதெல்லாம். ஸோ தயவு செஞ்சு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அந்த கோர்ஸ் நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அமிர்தா காலேஜை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுறங்க. இது தேவைப்படுற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா வீடியோஸ்லையும் கேட்குறது அது ஒன்று தான். ஏன்னா உங்களோட தாட்ஸோட ரிஃப்ளெக்ஷன் பிரதிபலிக்கிறது ஒரே இடம் கமெண்ட் செக்ஷன். அதை வச்சு தான் நானும் என்னை கரெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சொல்கிற விஷயத்தையும் நான் புரிஞ்சுக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணுறங்க. பை பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.